السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وفوق كل ذي علم عليم. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: حق على الله ألا يرتفع شيء من الدنيا إلا وضعه. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகை பொறுத்தவரை சில விஷயங்களை இயற்கை சார்ந்த விஷயங்களாக, இயல்பிற்குரிய விஷயங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை படைத்திருப்பதை நம்மால் உணர முடியும். ஒரு மனிதனாக பிறந்துவிட்ட ஒருவன் பசி, தாகம், ஆசை இது போன்ற உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கழிந்துவிட முடியாது. அதுபோன்று சில காட்டு விலங்கினங்கள் வேட்டையாடு சாப்பிடுதல் அதனுடைய இயல்பு நிலைகள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை பொறுத்தவரை சில விஷயங்களை இயல்பு சார்ந்த விஷயங்களாக, இயற்கை சார்ந்த விஷயங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது படைப்புகளோடு அமைத்திருப்பதை நம்மால் யதார்த்தமாக காண முடியும். அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை பொறுத்தவரை அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நியதி, ஒரு பொது வியதி. உலகத்தில் அது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு பொருள் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கின்றது என்று சொன்னால் அது கடைசி வரை அந்த இடத்தில் மட்டும்தான், அந்த உயர்விலை மட்டும்தான் இருக்கும் என்று உத்தரவாதம் தர முடியாது. கண்டிப்பாக அந்த பொருளுக்கும் ஒரு பின்னடைவு, ஒரு ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகை பொறுத்தவரை, உலக வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலும் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பு சார்ந்த ஒரு நியதி. பொதுவாக நாம உலகத்தில் சில மனிதர்களை பார்த்திருக்கலாம். இந்த மனிதர்களுடைய முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான அல்லது தனது திறமைகளை காட்டுவதற்குண்டான பல்வேறு வழிமுறைகள், பல்வேறு தொழில் முறைகள். இன்னைக்கு ஒரு துறையில ஒருத்தர் உயர்ந்தவராக இருக்கிறார், அதற்கான கண்டிப்பாக மதிப்புகள் உண்டு, கண்ணியங்கள் உண்டு. ஆனா அந்த துறையில அவர் மட்டும்தான் உயர்ந்தவரா, நான் மட்டும்தான் உயர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்க முடியாது. காரணம், அப்படி இருந்து விட்டால் அந்த மனிதரை கையில பிடிக்க முடியாது. அவருக்குண்டான தற்பெருமைகள் கண்டிப்பாக எங்கேயோ கொண்டு போய். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக உலகில் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. திருமறையில் அல்லாஹ் இப்படி பதிவு செய்வான்:
وَفَوْقَ كُلِّ ذِي عِلْمٍ عَلِيمٍ. உலகத்தில் எந்த ஒரு துறை சார்ந்த மனிதருக்கும் அவர் அந்த துறையில பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பெற்றவராக அனுபவசாலியாக இருக்கலாம். குல்லதி இல்மின் அலீம், ஆனால் அவரை விடவும் ஒரு தேர்ச்சி பெற்றவர் கண்டிப்பாக உருவாகுவார். நாம தமிழ்ல பொதுவா சொல்லுவோம்ல, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உலகத்துல உண்டு. அல்லாஹ் தான் சொல்றான், வஃபௌக குல்லி ذي علم عليم. உலகத்தில் எந்த ஒரு துறை சார்ந்த அறிவு பெற்ற மனிதருக்கும் அவரை விட சிறந்தவர் கண்டிப்பா உலகில் உண்டு. இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் எழுதக்கூடிய நிறைய தஃசீர்கள்ல அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்தை பொதுவாக அதிகமான தஃசீர்கள்ல பதிவு செய்யறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து, லைஸ ஆலிமுன் இல்லா ஃபௌகஹு ஆலிமுன் ஹத்தா யன்தஹில் இல்மு இலல்லாஹ். ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு துறை சார்ந்த மனிதர், அந்த துறையில் அவர் உயர்ந்தவராக இருக்கலாம். ஆனா அவர் மட்டுமே உயர்ந்தவர் அல்ல, அவரை விட உயர்ந்தவர் கண்டிப்பாக இருப்பார். அந்த உயர்வு என்பது எங்கேயுமே முற்று பெறும் அல்லாஹ் கிட்ட. ஒரு கல்வி இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய கல்விமானாக இருக்கிறாரு, எல்லோராலும் போற்றப்படுகின்றார். ஒரு விஞ்ஞானி மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்கிறார், அவரை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுறாங்க. அவரை விட சிறந்த விஞ்ஞானி உண்டு. அந்த விஞ்ஞானிக்கு அடிப்படை மூலத்தை கொடுத்தவன், அறிவை கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அடிப்படையில் உலகத்தில் எந்த ஒரு துறை சார்ந்த ஒரு அறிஞனாக இருக்கட்டும், அவரை விட சிறந்த ஒரு அறிஞர் உருவாகுவார், உருவாக்கப்படுவார். இது உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நியதி என்பதாக இந்த ஆயத்தின் பின்புலனாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. அண்ணல் பெருமானாருடைய வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய போட்டிகள், குறிப்பாக கார் ரேஸ் போன்ற போட்டிகள், குதிரை ரேஸ், அதுபோல அரபுகள் வீரத்தில் சிறந்தவர்கள். தங்களது வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. அதில் ஒரு போட்டி குதிரை பந்தயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தால், நபிகள் பெருமானாருக்கும் குதிரையின் மீது நிறைய பிரியங்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக அல்லது சில நேரங்களில் தேவைப்படக்கூடிய நேரங்களில் அவசரத்திற்கு சஹாபாக்களிடந்து வாங்கிய குதிரையாக வரலாறுகள் நபிகள் பெருமானார் பயன்படுத்திய குதிரைகள் 7 என்று பதிவு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பயன்படுத்திய குதிரையாக, அது சொந்தமாகவோ அல்லது அவசரத்திற்கு தனது தோழர்களிடத்திலிருந்து வாங்கி பயன்படுத்திய குதிரையாக 7 குதிரைகள் என்று வரலாறுல பதிவு செய்வாங்க. அந்த அளவுக்கு நபிகள் பெருமானாருக்கு குதிரையின் மீது தனிப்பட்ட பிரியம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது காலத்தில் குதிரை பந்தயம் நடத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் பெருமானாருக்கு அதிக பிரியத்திற்குரிய குதிரையாக அண்ணன் பெருமானாருடைய சொந்த குதிரை, அதற்கு பேரு கல்வபா. இன்னைக்கு பொதுவாக அப்படித்தானே, நம்முடைய வீடுகளில் கிராமங்கள் ஆடு மாடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம். அன்றைக்கெல்லாம் சிட்டியில் நாய் வளர்க்குறோம். அதுவும் நம்ம வீட்டை ஒரு பிராணின்னு சொல்லி கருதுவதற்காக அதுக்கு பேர் வச்சிருவோம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை வளர்த்தார்கள். 7 குதிரைக்குமே பேர் உண்டு. அதில் ஒரு குதிரை ரவபா. இந்த குதிரை எந்த அளவு அன்றைய மக்களிடம், அருமை சஹாபாக்களிடம் பிரபலியமானதுன்னு சொன்னா, லா துஸபிகு ரவபா. சஹாபாக்கள் சொல்லிக்குவாங்க, தங்களுக்கு மத்தியில் பேசிக்குவாங்கன்னா, லா துஸபிகு ரவபா. ரவபா கூட யாரேனும் போட்டி போட்டா அந்த ரவபாவை முந்தவே முடியாது, ரவபா தான் ஜெயிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களத்தில் பிரபலியமான அந்த குதிரை ரவபா. ஒரு சமயம் அண்ணன் பெருமானாருடைய ரவபா என்னும் குதிரையும் பிற சஹாபாக்களை குதிரையோடு போட்டியில் பங்கெடுக்குது. பல்வேறு விதமான போட்டிகளில் வென்று இந்த பெயரை தக்க வைத்துக் கொண்ட ரவபா
கதுபாவை யாரும் மிஞ்சிவிட முடியாது, கதுபா கலந்து கொண்டாலே அதுதான் வெற்றி பெறும் என்ற அளவிற்கு பெயர் எடுத்து விட்ட கதுபா. ஒருமுறை ஒரு போட்டியில் கலந்து கொண்டு கதுபா தோற்று விடுகின்றது. அண்ணன் பெருமானாரின் குதிரை தோற்று விடுகின்றது. ஒரு கிராமவாசியுடைய குதிரை இடத்தில், ஒரு கிராமவாசியுடைய குதிரை இடத்தில் அண்ணன் பெருமானாரின் கதுபா தோற்றிடுச்சு. சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம். சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு. நபிகள் பெருமானிடத்துல வேகமா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், கதுபாவை உங்களது குதிரையை எந்த குதிரையும் தோற்கடித்து விட முடியாது. உங்களது குதிரை கலந்து கொண்டால் முழுக்க முழுக்க அதுக்குத்தான் வெற்றி என்று நாங்கள் இவ்வளவு தூரங்கள் இவ்வளவு காலங்கள் எண்ணி வந்தோம். யா ரசூலல்லாஹ், உங்களது குதிரையை ஒரு கிராமவாசியுடைய குதிரை முந்திவிட்டது, உங்களது குதிரை தோற்றுவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று கவலை தோய்ந்த முகத்தோடு வருத்தத்தோடு வந்து அண்ணன் பெருமானாரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது, இன்னைக்கு பொதுவா நம்முடைய ஒரு பொருள், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது போன்ற ஒரு பிரபலியமாக இருந்து அதுக்கு வேறு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா நாமளால் தான் எப்படி யோசிச்சிருப்போம். அகிலத்தின் அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக இயல்பாக யதார்த்தத்தை சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க. சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக யதார்த்தமாக இந்த விஷயத்தை புரிய வச்சாங்க சஹாபாக்களுக்கு. புகாரியுடைய ஹதீஸ், ஹக்குன் அலல்லாஹ், ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹ்விற்கென ஒரு விதி, ஒரு உரிமை இருக்கின்றது. என்ன உரிமை? அல்லா யர்தஃபி ஷைஉம் மினத் துன்யா இல்லா வலஅஹு. உலகத்தில் ஒரு பொருள் உயரத்தை அடைந்து கொண்டே போகின்றது, தன்னை மிஞ்ச யாருமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நியதி இல்லா வலஅஹா, அதை அல்லாஹ் தோற்கடிக்க செய்வான். அது இருக்கக்கூடிய அந்த உயரத்திலிருந்து அல்லாஹ் கொஞ்சம் கீழ் இறக்குவான். இது உலகத்திற்குண்டான அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய ஒரு இயல்பு, ஒரு நியதி என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணன் பெருமானாரின் குதிரை தோற்றுவிட்டது என்கின்ற கவலையில் இருக்கின்ற பொழுது இது கவலைப்படக்கூடிய செய்தி அல்ல, இது வருத்தப்படுவதற்குண்டான செய்தி அல்ல. உலகத்தில் ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் தன்னை உயர்வானவனாகவே கருதி கொண்டே செல்ல முடியாது. தனக்கு மட்டுமே இந்த உயர்வு என்று கருதி கொண்டே போக முடியாது. ஒரு நேரம் சில காலம் இப்படியும் மாறும், அதையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதுவே உலகத்திற்குண்டான ஒரு நியதி என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு தன் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை கொண்டு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குண்டான பாடமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியதை வரலாறுகள் நம்மால் காண முடியும். ஏன் நபிகள் பெருமானார் ஹக்குன் அலல்லாஹ்ங்கறாங்க? இது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய விதி, இது ஒரு இயற்கை சார்ந்த இயல்பு சார்ந்த நீதி. ஏன் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க? உலகத்தில் சில சமயங்களில் மல்யுத்த போட்டிகளாகட்டும், சில பிரபலியமான போட்டிகளாகட்டும், இவன் எதிரிகிட்ட அதையே வாங்க மாட்டான், இவன் எதிரிகிட்ட வீழவே மாட்டான் என்று கருதக்கூடிய எத்தனையோ வீரர்கள் நிலை மாறி இருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொருளோ ஒரு மனிதனோ மனிதனுக்கு உண்டான பதவிகளோ அந்தஸ்துகளோ ஒரு உயரத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சில நேரங்களில் மமதை வந்து விடலாம், இன்னும் மிஞ்ச யாரும் இல்லை. அந்த மனிதனுக்கு சில நேரங்களில் மமதை வந்துவிடும், என்னை மிஞ்ச யாருமே இல்லை. அந்த எண்ணம் தவறு. திறமைகள் இருக்கலாம், தனித்துவங்கள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் அதற்காக என்னை மிஞ்ச யாரும் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை ஒருபோதும் உலகில் ஒரு மனிதனுக்கும் வந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த நியதி, உயர்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு அந்தஸ்து, ஒரு கல்வி உயரும். இது அல்லாஹ் இயல்பு சார்ந்த ஒரு நியதியா உலகத்தில் வைத்திருக்கின்றான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக
ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் உண்டான பாடமாக சொல்லி தந்தான். வரலாறுகளை நிறைய செய்திகளை பார்க்கலாம். திருமறையில பிரபலியமான சூரா, குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் என்று அண்ணன் பெருமானார் இந்த உம்மத்திற்கு வலியுறுத்திய ஒரு சூரா சூரத்துல் கஹஃப். அந்த சூறாவில் படிப்பினைக்குண்டான நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் குறிப்பாக நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைநேசர் ஹிதுர் என்கின்ற ஒரு இறைநேசரிடம் பாடம் கற்றுக்கொள்ள சென்ற, அல்லாஹ் பாடம் கற்றுக்கொள்ள சொன்ன ஒரு வரலாறு அந்த சூறாவில் அல்லாஹ் பதிவு செய்வான். நாம யோசிக்கலாம், ஒரு உம்மத்தை பொறுத்தவரை அந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய நபிமார்களை விட சிறந்த அறிவாளிகள், சிறந்த கல்விமான்கள் யாரும் இருக்க முடியாது. இது யதார்த்தம். மனிதனுக்கு மத்தியில போட்டி இருக்கலாம். ஒரு உம்மத்தை வழிநடத்த வந்த ஒரு நபி, அந்த நபியை மிஞ்சி ஒரு அறிவாளி உண்மையிலே இருப்பதற்கு சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது ஒரு உம்மத்தை வழிநடத்த வந்த ஒரு நபியை உங்களை விட கல்வி நிறைந்த ஒருவர் இருக்கின்றார், அவரிடத்தில் சென்று நீங்கள் கல்வியை கற்றுவார்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தஃசீர்களில் இந்த நிகழ்வை பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாக இதற்குண்டான காரணத்தை சொல்லுவாங்க. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பனூ இஸ்ராயீல் சமுதாயத்திடம் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பனூ இஸ்ராயீல் சமுதாயத்துக்கு உபதேசம் செய்கிறாங்க. அழகிய உபதேசமாக, அறிவு சார்ந்த உபதேசமாக அழகா செய்கிறாங்க. அப்ப அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் எழுந்திருந்து கேட்டாரு, யா நபி அல்லாஹ், இவ்வளவு அழகா பேசுறீங்களே, இவ்வளவு அறிவு சார்ந்து பேசுறீங்களே. கேட்டாங்க, ஹல் அலா வஜ்ஹில் அர்தி அஹதுன் அஅலம மின்க. நபி மூசாவே, நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அழகா பேசுறீங்க. எனவே எனக்கு ஒரு கேள்வி வருது, உங்களை விட இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேல ஒரு அறிஞர் வேற யாராவது இருக்க முடியுமா? நான் இருக்க முடியாதுன்னு நினைச்சா நான் கேட்கிறேன், இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார். பல்வேறு சமயங்களில் அண்ணன் பெருமானாருடைய அவையிலிருந்து அண்ணன் பெருமானார் ஏதேனும் ஒரு கேள்வியை சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கின்ற பொழுது, சில நேரங்களில் ஆச்சரியமான சில கேள்விகளை அண்ணன் பெருமானாரை முன்னோக்கி சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது வரலாறுகள் நாம் நிறைய பார்க்கலாம். சஹாபாக்கள் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அண்ணன் பெருமானார் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹு அலமு மின்னி. அண்ணன் பெருமானாருக்கு அந்த துறை சார்ந்த கல்வி சார்ந்த விளக்கங்கள் உண்டு, தெரியும். இருப்பினும் கூட நபிகள் பெருமானார் பணிவின் உச்சத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லித் தருவாங்க, என்னை விட அல்லாஹ்வை அறிந்தவன். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர் கேட்டாரு, உங்களை விட அறிவாளி இந்த பூமிக்கு மேல யாரும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. உடனே சொல்லிட்டாங்கல்ல, என்னை விட அறிவாளி யாருமே கிடையாதுப்பான்ட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பொழுதுதான் உத்தரவிட்டான். அல்லாஹின் உத்தரவு அப்பொழுதுதான் பிறப்பிக்கப்பட்டது. யா நபி அல்லாஹ் ஃபஅவ்ஹா அல்லாஹு இலைஹி அன் அபதன அல்-கதிர் ஹுவ அஅலமு மின்க. நபியே மூசாவை, உங்களை விட எனது இறையடியார், எனது இறைநேசர் ஹிதுர் உங்களை விட அறிவில் சிறந்தவர். எனவே நீங்கள் பாடம் கற்றுக்க செல்லுங்கள். தன்னை விட மிஞ்சியவன், தன்னை விட அறிவில் சிறந்தவன், ஆளுமையில் சிறந்தவன் யாருமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை, ஒரு ஆதிக்கத்திற்கு, பிறரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு மனிதரை கொண்டு போய் சேர்த்துவிடும், ஆணவத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே இஸ்லாம் சொல்லித் தருகின்றது, எந்த ரீதியிலும் உங்களுக்கு அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், சிறந்தவரா இருக்கலாம், ஆனா என்ன மிஞ்ச எவனும் இல்லை, அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இன்று உலகம் முழுக்க மூன்றாவது உலக யுத்தம் தொடங்கி விடுமோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு இன்று உலகமே பீதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய ஈரான் உலகமே வியந்து பார்க்கின்றது. இன்றைய ஈரான் உலகமே வியந்து பார்க்குது. காரணம் என்ன? அமெரிக்காவும் அமெரிக்காவின் கள்ள குழந்தை இஸ்ரேலும்
தான் தான் உலகத்தினுடைய ஆதிக்க சக்தி, என்ன மிஞ்ச எவனுமே கிடையாது, என்கிட்ட உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் உண்டு, நான் நினைச்சேன்னு சொன்னா என் செல்ல பிள்ளையை கள்ள குழந்தையை வச்சு யாரையும் ஆட்டி படைப்பேன் என்றெல்லாம் பயமுறித்து வந்த இஸ்ரேல் தன்னை மிஞ்ச எவனுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ரேல் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கு அல்லாஹ் காட்டிட்டான். இஸ்ரேல் எதுவுமே கிடையாது, இன்னைக்கு அவன் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்திற்கு அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான், மறைவாரா இல்லை. அப்பாவி அடிச்சான், இராணுவம் இல்லாத ஆயுத பலம் இல்லாத சாதாரண அப்பாவி குழந்தைகளை அப்பாவி பெண்களை அபலைகளை அடிச்சான், அடிச்சு ஹீரோவா காட்டின உலகத்தில். ஊரை காலி பண்ணிட்டு ஓடிரு, இல்ல எலும்பு கூட மிஞ்சாதுன்றான். உலகத்திலே நான் உங்களுக்கு நரகத்தை காட்ட போறோம் பயம் காட்டினா யார்? அப்பாவியை வச்சு. இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஈமானி ரோஷம் கொண்ட அந்த படைகள் எதிர்த்து நின்றது. இன்று வரை அல்ஹம்துலில்லாஹ் எதிர்த்து களத்து நிற்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிபணியாத நாடாக இரண்டு நாடு இருந்தது. ஒன்று ஈராக்கு, இன்னொன்று ஈரான். ஒன்று ஈராக்கு, இன்னொன்று ஈரான். ஈரானை சூழ்ச்சிகள் மூலமாக இன்னைக்கு ஈராக்க சூழ்ச்சிகள் மூலமாக தகர்த்துட்டாங்க. இந்த ஈரானை மட்டும் நாம் இல்லாமல் ஆக்கிவிட்டால் ஒட்டுமொத்த அரபுகளும் தனது அடிமைகள் என்கின்ற ஒரு முனைப்பில தான் அமெரிக்காவுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் இஸ்ரேல் ஈரான் மீது கை வைத்தது. ஆனா அல்லாஹ் தஆலா நிலைமை வேற மாதிரி ஆக்கிட்டான். இன்னைக்கு அவன் கெஞ்சுறான். இதுவரைக்கும் யாரு தன்னை மிஞ்ச ஆள் இல்ல, ஆயுத பலத்தை என்ன அடிச்சுக்க ஆள் இல்ல என்று கருதி கொண்டிருந்தானோ இன்னைக்கு அவன் கெஞ்சுறான், எப்பா அமெரிக்கா உதவி செய்யவா, பிரிட்டன் உதவி செய்யவா. இன்னைக்கு அவன் கூக்குறான், யாராவது பேசுங்கப்பா, அடி தாங்க முடியல, யாரா உதவிக்கு வாங்க. இன்னைக்கு அவன் கெஞ்சுறான். இவன் நினைத்து கொண்டிருந்தது இஸ்ரேலுடைய வான்வெளி நாங்கள் மிகப்பெரிய அயர்டோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம், எங்களை மிஞ்சி எந்த தாக்குதலும் எங்கள் நாட்டை துளைத்து விடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டையில் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈரான் அதைவிட அதிகமான பக்குவமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிசைல்ஸ் என்கின்ற ஏவுகணை அதை பயன்படுத்தி அவன் அயன்டோம் ஒன்றுமில்லாம ஆக்கிடுச்சு. அதாவது 150 மிசைல்ஸ் ஏவப்பட்டா அது 50 தான் அயன்டோம் தடுக்கவே முடியுதான். இன்னும் சொல்லப்படுது அயன்டோமே திணறதான், எங்க வீசுறாங்கன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக அன்னைக்கு பொதுவாக பார்த்துருப்போம்ல, சில பகுதிகள் ராணுவ பாதுகாப்போடு இருக்கும், இங்கெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது. அப்படி கருதப்பட்டு வந்த மிகப்பெரிய அமெரிக்காவுடைய தூதரகங்களை முசல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அது போன்று உளவுத்துறையில எங்களை மிஞ்சி ஆள் இல்லை, முசாத் நாங்க தான் வச்சிருக்கோம் என்று கருதப்பட்டு வந்த மிகப்பெரிய பக்கபலமான இடங்களை ஈரான் இன்னைக்கு அழிச்சிருக்கு. ஈரான் இன்னைக்கு அழிச்சிருக்கு. இதற்கு மத்தியில் ஈரான் அறிவிப்பு கொடுத்திருக்கு, அவன் அமெரிக்கா மிரட்டுறான், ஆனா அது துச்சம் கூட பண்ணல. ஈரான் பதிலடி கொடுத்திருக்கு. அடுத்து சிஜில் என்கின்ற ஏவுகணை ஏவ போறோம், உயிர் பயம் இருந்தா நாட்டக்காரி வெண்டு போயிரு. ஈரான் இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்கு. எவன் உலகத்திலே ஆதிக்க சக்தியாக தன்னை மிஞ்ச யாரும் இல்லை, வானொலி முழுக்க ஏன் கண்ட்ரோல் நினைச்சானோ இன்னைக்கு அவன் பதறான். இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லி காட்டுறாங்க. இஸ்ரேலுடைய அறிவியல் மூளையாக இருந்து செயல்பட்ட வெஸ்மன் என்கின்ற கூடம் முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அவனுடைய ஒட்டுமொத்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அங்கதான் இயக்கப்படுது. அந்த வெஸ்மன் என்கின்ற கூடம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, எங்க கிட்ட சேமிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, நாங்கள் இதுவரைக்கும் சேமிச்சு வச்ச எல்லாம் போயிடுச்சு, சேமிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, மீண்டு வர பல காலங்கள் ஆகும். அடுத்து விஞ்ஞானிகளே இஸ்ரேல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஈரானுடைய ஒரு ஏவுகணை இருக்குல்ல,
ஒரு ஏவுகணையை தடுக்க 26 கோடி செலவு செய்ய வேண்டியதா இருக்குது. ஈரானுடைய ஒரே ஒரு ஏவுகணையை நாங்கள் தடுக்க, எங்க நாட்டுக்குள்ள வராம தடுக்க 26 கோடி செலவு செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு இரவு இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக 2500 கோடி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இஸ்ரேலுடைய விஞ்ஞான உலகம் திகைத்து போய் நிற்குது, அறிவியல் உலகம் திகைத்து போய் நிற்குது. எங்களை யாராவது காப்பாத்துங்க, யாராவது சமாதானத்துக்கு முயற்சிக்குவாங்க, பேச வாருங்க என்று இஸ்ரேல் இன்னைக்கு ஆபத்துக்கு உதவி ஆளக்கூப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மிஞ்ச எவனுமே இல்லை, தன்னிடத்தில் அயண்டோம் உண்டு, தன் வான்வழியை என் கட்டுப்பாட்டை மீறி யாரும் வந்துவிட முடியாது என்றெல்லாம் கருதியவன் இன்னைக்கு ஈரான் தெளிவாக அறிவிப்பு செய்யறாங்க, இஸ்ரேலுடைய முழு கண்ட்ரோல் வான்வழி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறாங்க. அல்லாஹ் உலகத்திற்கு வைத்திருக்கக்கூடிய நியதி, தன்னை மிஞ்ச எவனுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமைக்கு ஒரு சாரார், ஒரு மனிதன், ஒரு கூட்டம் வரும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட மிஞ்சிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி காட்டுவார். நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய பாடம், இரண்டாவது பாடம் ஈமானிய உணர்வு. இன்னைக்கு ஈரானை யோசிச்சு பாருங்க. ஈரானை தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் பகிரங்கமாக உதவி செய்வதற்கு இன்னைக்கு முன் வரல. இஸ்லாமிய நாடுகளை கடந்து இஸ்லாமிய இன்னைக்கு முழுக்க அடிமையாக இருக்கிறாங்க. யாருமே பகிரங்கமாக உதவி செய்வதற்கு முன்வராத ஒரு சூழலிலும் அமெரிக்கா தெளிவா சொல்லுது. நடந்த உச்சி மாநாடு G7 மாநாட்டில் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தன் நாட்டை, தன் வளத்தை பாதுகாப்பதற்காகத்தான் தாக்குதல் நடத்தினாங்க, அது தவறு இல்லை என்று முதல்ல தொடங்கினது யாரு? இவர்கள்லாம் அறிவு சார்ந்த மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. எங்கு முதல்ல யாரு துவங்கினா, எங்கு அநீதி விளைவிக்கப்படும் அதை விட்டுட்டான். இஸ்ரேல் தனது நாட்டின் வளத்தை பாதுகாப்பதற்காக எதிர்த்து தாக்குனாங்க, தவறு இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கா வச்சு மிரட்டினான். ஈரான் அதிபர் ரியான் எங்க இருக்கிறார் எங்களுக்கு தெரியும், நாங்க அவரை அழிச்சிருவோம், விரைவாக சரணடைய முன்வார்கள் என்பது போன்ற அழைப்பு ஈரான் தெளிவா சொல்லுது. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, இந்த உலகம் எங்களுக்கு நிலையானதல்ல. இந்த ஒரு உணர்வு இஸ்லாமியர்கள் முழுக்க தேவை. நாங்கள் இந்த உலகத்திற்கு கொஞ்சம் சொந்தமானவர்கள் அல்ல. எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்கட்டும், எப்பேற்பட்ட மாளிகைகள் இருக்கட்டும், எப்பேற்பட்ட பதவிகள் இருக்கட்டும், நாங்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் ஈமானுக்கு சொந்தமானவர்கள். எனவே வந்து பார், தெளிவா ஈரான் சொல்லி இருக்குது. 2500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலே எங்களது இலக்கிற்கு தவறவில்லை என்று சொன்னால் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற நீ எல்லாம் மிஞ்ச மாட்ட, தெளிவா சொல்லி இருக்கிறான். என் நாட்டில் கை வைக்கணும்னு சொன்னா 50,000 சவப்பட்டி ரெடி பண்ணிட்டு கையை வை. என் நாட்டின் மீது கை வைக்க முடிவு வைத்து விட்டால் 50,000 சவப்பட்டி ஆர்டர் பண்ணிட்டு உள்ளவா. இந்த ஈமானிய ரோஷம் ஆயுதத்தை நம்பல, தெளிவா சொல்றாங்க. நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. எனவே தோல்வியே வந்தாலும் மௌத்தே வந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக பெருமையாக ஏற்றுக்கொள்வோமே தவிர அடிபணிய மாட்டோம். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். உலகத்தில் இன்னமிஞ்ச யாரும் இல்லை என்கிற நிலைமைக்கு போயிடாத. இரண்டாவது, ஈமானுக்கு முன்பாக எதையும் விட்டு கொடுத்திராத, ஈமான் பிரகாரம் வாழ பழகிக்குள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உலகம் உனது காலடியில். இந்த உலகம் முழுக்க நாம் செய்ய வேண்டிய துஆவாக அறிஞர் பெருமக்களுக்கு வரக்கூடிய துஆவும் அதுதான். இறைவா, ஈராக்கை வாசிகளுடைய கரங்களை வலுப்படுத்துவாயாக. காரணம், பலஸ்தீன் இன்று அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. முகத்துல பல கிட்டத்தட்ட 500 நாட்களை கடந்து சிரிப்பை பார்க்க முடியுது. தந்தையை இழந்து, தாயை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து அனாதையாக்கப்பட்ட அந்த முகங்களில் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷத்தின் வடுக்கள். இதுவரைக்கும் மாளிகையில் இருந்தவன் இன்னைக்கு நடுத்தருக்கு ஓடி வந்துட்டான். கூடாரத்தை போட்டு நடு வீதியில படுத்திருக்கிறான்.
நாமும் கேட்போம், யா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு எதிராக யா அல்லாஹ் நீ ஒருபோதும் அந்த அநியாயக்காரர்களை விட்டு விடாதே. நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற ஈமானி உணர்வுகளை ஈமானின் மூலமாக வாழ்க்கையை வலுப்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.